ஹிட்லர் போல் செயல்பட்ட ராஜபக்ஷ குடும்பம் மொட்டு கட்சிக்கு அனுர அரசு பதிலடி. யாழ் பல்கலை வளாகத்தில் பரபரப்பு, தொடர்ந்தும் மீட்கப்படும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள். குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் அதிரடி கைது. இன்டர்போலின் சிவப்பு பட்டியலில் 216 இலங்கையர்கள் நாடு கடத்த அரசின் அதிரடி நடவடிக்கை. டாக்ஸியை வைத்து ஜே.கே. பாய் வகுத்த திட்டம் வெளிச்சத்திற்கு. சர்ச்சைகளில் சிக்கிய பிரதி காவல்துறை மா அதிபர் அதிரடியாக பதவி நீக்கம். அனுர கர்ஷனவை நீதிமன்றில் முன்னிலையாக்குமாறு அதிரடி உத்தரவு. மொட்டு கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் இவர்தான் அடித்து கூறும் மொட்டு தரப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்கூரை பகுதியிலிருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்றும் இனங்காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஆயுதங்கள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முழுமையாக சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நேற்று 2 மேகசின்களும் வயர்களும் முதலில் அடையாளம் காணப்பட்டன. இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த பொருட்களை காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினரும் இன்று காலை அகற்றியுள்ளனர். பின்னர் மீண்டும் கூரை பகுதியில் திருத்த வேலை நடந்தபோது அதன் அருகில் T56 ரக துப்பாக்கி, 2 மேகசின்கள், வயர்கள் உள்ளிட்ட சில மருந்து பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மீண்டும் காவல்துறையினருக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அப்பகுதியை முழுமையாக சோதனையிட நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையினர் 216 பேருக்கு எதிராக இன்டர்போல் சிவப்பு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவார்கள் என ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார். ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் 216 பேருக்கு எதிராக சிவப்பு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் அல்லர். சுமார் 82 பேரே பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர்கள். பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்களில் 17 பேர் இதுவரையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்களில் அதிகளவானோர் துபாயிலேயே இருக்கின்றனர். சிலர் வெளிநாட்டு சிறைகளில் உள்ளனர். இவர்களை கொண்டு வருவதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றது. இந்த நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபட்டுவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்வதற்கு இடமளிக்க மாட்டோம். அவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது லஞ்ச ஆணைக்குழுவினால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற முனைந்த போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட இவர் தற்பொழுது திருகோணமலை நெலாவளி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் லலித் பத்திநாயக்கவை இலங்கை காவல்துறையின் நிர்வாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு காவல் ஆணைக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் எழுத்துப்பூர்வ கோரிக்கைக்கு அமைக்க இவ்வாறு அவர் குறித்த பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி உத்தியோகபூர்வமாக பதவி நீக்கியதன் பின்னர் மத்திய மாகாணத்திற்கு மாத்திரமே சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் லலித் பத்திநாயக்க பொறுப்பேற்க உள்ளார். இந்த நிலையில் இலங்கை காவல்துறையின் நிர்வாக பதவிக்கு சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்ன நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய காவல் தலைமையகத்தில் உயர் பதவி வகிக்கும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் லலித் பத்திநாயக்கவை இடமாற்றம் செய்து அவர் மீது ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய காவல்துறை ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருந்தார். லலித் பத்திநாயக்க பிற மூத்த அதிகாரிகள் பற்றிய தவறான தகவல்கள் சமூக ஊடகங்களுக்கு வழங்கியதாகவும் மிகவும் ரகசியமான உள்ளக காவல்துறை கோப்புகளை வெளித்தரப்பினருக்கு வழங்கியுள்ளதாகவும் குறித்த முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக விசாரணைகள் மேலும் நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்பு தொடர்பான வழக்கொன்றில் சாட்சியங்களை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெருமா ஆகியோருக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரிகளை குறைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 1.59 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அமைச்சர் சுனில் ஹிந்துன்னெத்தி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பின்னர் நிதியமைச்சர் அனுர்குமார திசாநாயக்கவுக்கு உச்ச நீதிமன்றம் இந்த அறிவிப்பை அனுப்பி அத்தகைய உண்மைகளை முன்வைக்க உத்தரவிட்டது. இந்த மனு பிரதம நீதியரசர் பிரேதி பத்மன் சூரசேன, உச்சநீதிமன்ற நீதியரசர்களான மகிந்த சமயவர்தன மற்றும் குமுதினி விக்ரமசிங்க ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2029 ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் நாமல் ராஜபக்ஷவே வேட்பாளராக களமிறங்குவார் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் எமது கட்சியில் அவரே சிறந்த வேட்பாளராக உள்ளார் என லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளது. சவாலை ஏற்கக்கூடிய தலைவருக்கே நாட்டு மக்கள் ஆதரவளிப்பார்கள். கட்சிகளும் இத்தகைய நபருக்கே ஆதரிக்கும். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அரசமைப்பின் பிரகாரமே செயல்பட்டு வருகின்றார். இதனால் தான் அரசமைப்பு மீறல் தொடர்பில் அவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லை. அவர் சர்வதிகாரி ஹிட்லர் போல் செயற்படவில்லை. ராஜபக்ஷ குடும்பத்தினர் தான் ஹிட்லர் போல் செயற்பட்டனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க ஹிட்லர் போல் செயற்படுகின்றார் எனவும், ஹிட்லரை தோற்கடிப்பதற்காக அன்று ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்தது போல எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவும் அவரது குடும்பத்தாரும் தான் ஹிட்லர் போல் செயற்பட்டனர். ஜனநாயகத்திற்கு சமாதி கட்டி சர்வதிகார ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு 18வது திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டது. இதனை சாகர காரியவசம் மறந்துவிட்டார் போலும் எமது ஜனாதிபதி அரசமைப்பின் பிரகாரமே செயற்படுகின்றார். கனைமுள்ள சஞ்சீவ கொலையில் பிரதான குற்றவாளியான இஷாரா செவ்வந்தி மற்றும் ஜே.கே. பாய் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை சேர்ந்த தக்சியை நேபாளத்திற்கு அழைத்து சென்றமைக்கான காரணம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. விசாரணையில் செவ்வந்தியின் நேபாளத்தில் தயாரித்த போலி துருக்கிய கடவுச்சீட்டிலிருந்த தவறான முத்திரை காரணமாக நேபாள குடிவரவு மற்றும் குடியேற்ற திணைக்களத்தால் குறித்த கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜே.கே. பாய் செவ்வந்தியை போல தோற்றமளிக்கும் தக்சி என்ற பெண்ணை இந்தியாவில் இருந்து நேபாளத்திற்கு அழைத்து வந்து மற்றும் ஒரு போலி கடவுச்சீட்டை தயாரித்ததும் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தக்சி இஷாரா செவ்வந்தியை போலவே இருந்ததால் அவர் நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவரது கடவுச்சீட்டை பயன்படுத்தி மற்றும் ஒரு கடவுச்சீட்டை போலியாக உருவாக்கி பின்னர் துருக்கிக்கும் பின்னர் மலேசியாவிற்கும் பயணிக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.